Welcome to Cook for Kanis. இன்னைக்கு நம்ம ரவா லட்டு வீட்லயே எப்படி சிம்பிளா 10 மினிட்ஸ்ல பண்றதுன்னு பார்க்கலாம். Subscribe, like and click the bell button. வெல்கம் டு கனீஃப் கிச்சன் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ரவா லட்டு சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னால் நான் பால் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ ஏலக்காய் வந்து கல்லில் நுணுக்கி வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு முந்திரி திராட்சை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு ரவை, இந்த மாதிரி மீடியம் சைஸ் பவுலில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் பூ வந்துட்டு ட்ரை தேங்காய் பூ வந்து கடையிலேருந்து வந்துட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த சட்டி வந்து நல்லா காயட்டும். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் வந்துட்டு 4 ஒரு இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா நிறச்சி ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அடுப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி தீ வைக்க வேண்டாம், ஏன்னா வந்துட்டு ரவை வந்து கருகிடும் போட்ட உடனே. அதனால் வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது பண்ணிக்குவோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த நெய் வந்துட்டு கெட்டியாகவே இல்லை, ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் தெரியுங்களா, அதை வந்து அந்த எண்ணெயில் போட போகிறேன். ஸோ அதுலேயே நான் வந்து இந்த பொடியாக நுணுக்கி வச்சுருக்கிறேன் ஏலக்காய் பொடி, இதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து ப்ரௌனிஷ் ஆகட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாலை வந்து காய்ச்சி ஒரு இலை சூடாக வச்சுருக்கோம். ரொம்பவும் ஆறியில் ஓரளவுக்கு இலை சூடில் தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி திராட்சை வந்து ஓரளவுக்கு வறுந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ரவையை வந்து நான் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது கூடவே நான் வந்துட்டு ரெடிமேட் வந்து தேங்காய் பூ வந்து வாங்கி வச்சுருக்கேன் கடையிலேருந்து. ஸோ தேங்காய் பூ வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். உங்களுக்கு தேங்காய் பூ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் ரவையிலே பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் தேங்காய் பூவும் இதில் நான் போட்டு ஒட்டுக்காவே வறுத்துக்கிறேன். இந்த நெய்யிலேயே இதெல்லாமே வறுக்கணும். நல்லா எல்லா பக்கமும் வந்துட்டு வறுக்கிற மாதிரி நல்லா கலரி விடுங்க. நெய்யிலேயே வந்து பொன்னிறமாக செவந்து வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இதே பவுலில் நான் ஒரு பவுல் சர்க்கரை எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுல் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ இந்த வறுக்கட்டும், வறுத்ததுக்கப்புறமா நம்ம அதையே போட்டு கலரி இது பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணி போடுவாங்க. பவுட்ரு பண்ணி போட்டால் என்ன ஆகும்னா நிறைய நாள் வைக்க முடியாது. அப்படியே நிறைய நாள் வச்சா அந்த சர்க்கரையோட டேஸ்ட் இருக்காது, வெறும் வந்துட்டு ரவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்துட்டு முழு சர்க்கரையில் தருதருன்னு இருந்தால் தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரவா லட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நெய்யிலேயே வந்து இந்த ரவையை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ
பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவை வந்து நல்லா வறுந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து அந்த தேங்காய், ரவை, நெய் 3 கலந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ரவை வந்து வெள்ளையாக இல்லை, ஏன்னா நம்ம வேறு எதுவும் பாயில் பண்ண போகிறத நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் சூடு கம்மியாகட்டும், ஏன்னா நம்ம கையில் பால்ஸ் பிடிக்கணும். ரொம்பவும் சூடு கம்மியாகக்கூடாது, லைட்டாக கொஞ்சோண்டு சூடு கம்மியாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த சர்க்கரையை போட்டு கலக்கி பால் கொஞ்சம் ஊற்றி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரையை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கரண்டி எடுத்துடலாம். கையில் தான் பிசையணும். அதுக்கு தான் சொன்னேன் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தோம், ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளால் கையில் பிடிக்க முடியாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த பால் இருக்கு இல்லையா, இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு இலை சூட்லேயே தான் நான் இதை பிடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பால் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆனால் சுடு தண்ணி, லைட்டான சூடான தண்ணியாக ஊற்றிக்கங்க. எனக்கு ரொம்ப சுடுது ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து இதையை நல்லா கலக்கிட்டு உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி நிற்கணும் உருண்டை. கொஞ்ச நேரம் உருண்டை பிடிச்சக்கப்புறம் அதை தொடாமல் இருந்தால் நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா கலங்கலைன்னா உருண்டை வராது. நல்லா கலக்கிடுங்க. சர்க்கரை நல்லா கலங்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா உருண்டையுமே வந்துட்டு நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களுமே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் ஊற்றி பண்ண மாட்டாங்க, தேங்காய் பூவும் போட மாட்டாங்க. ஜென்ரலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் ரவையை வறுத்து அவங்க செஞ்சுருவாங்க. வீட்டில் நீங்கள் உங்கள் கைப்பட வந்துட்டு இது செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆயிருந்திருக்கும். வெயிட்டிங் டைமோட, அதாவது நீங்கள் ஆற வச்சுருக்கீங்க இல்லையா, ஆற வைக்கிற டைமு, அப்புறமா நீங்கள் சாப்பிட்றதுக்கு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும், உடனே குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கொடுக்குற டைமு எல்லாம் சேர்ந்தாலுமே உங்களுக்கு 15 நிமிஷத்தில் முழு வேலையும் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் உங்கள் கைப்பட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஆரோக்கியமாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.